விருதுநகர் மாவட்டம் திருச்சூடி அருகே உள்ள தேனூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் கழிப்பறை வசதியின்மை மற்றும் சிதிலமடைந்த கட்டடங்களால் மாணவர்கள் அவதிப்படுகின்றனர். கழிப்பறைகள் இடிந்துவிடும் நிலையில் உள்ளதாலும் போதிய தண்ணீர் வசதி இல்லாததாலும் பள்ளி வளாகத்திற்குள் அடிக்கடி விஷப்பூச்சிகள் புகுவதாலும் தலைமை ஆசிரியை வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் பள்ளி வளாகத்தில் சிதிலமடைந்த நிலையில் உள்ள உயரழுத்த மின் கம்பத்தை அகற்றக் கோரி பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக கூறப்படுகிறது. அடிக்கடி பாம்பு இவங்களை 100 நாள் வரையும் வைக்க மாட்டாங்க இப்போதைக்கு. ஆமாம் மிஸ். அதனால் அதை பராமரிக்காமல். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே திருடப்பட்ட இருசக்கர வாகனங்களுக்கு போலி ஆர்சி புக்கை தயாரித்து விற்பனை செய்து வந்த கும்பலை போலீசார் கைது செய்தனர். வாகன தணிக்கையில் சிக்கிய ஒரு வாகனத்தின் உண்மை உரிமையாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் சாஜிபாய், குமரன், ஏழுமலை உள்ளிட்ட 4 பேர் கொண்ட கும்பல் திருட்டு வாகனங்களை குறைந்த விலைக்கு விற்று வந்தது அம்பலமானது. இவர்களிடமிருந்து 3 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளியை போலீசார் தேடி வருகின்றனர். திற்பரப்பு அருவியில் 3 பகுதிகளில் மட்டும் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் திற்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் குளிப்பதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் கோதை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் திற்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் 3 பகுதிகளில் மட்டுமே பாதுகாப்பாக குளிக்க திற்பரப்பு பேரூராட்சி நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. ஆபத்தான மற்ற பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்லாமல் இருக்க தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பரபரப்பான கடை வீதியில் அமைந்துள்ள இந்த கடையால் பெண்களுக்கு ஏற்படும் இடையூறுகள் காரணமாக கடந்த மாதம் போராட்டங்கள் நடந்த நிலையில் 20 நாட்களுக்குள் கடைகள் மூடப்படும் என்று அதிகாரிகள் வாக்குறுதி அளித்திருந்தனர். ஆனால் காலக்கெடு முடிந்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் மீண்டும் போராட்டம் நடைபெற்றது. அதிகாரிகள் மீண்டும் 3 நாட்களில் கடையை மூடிவிடுவதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மயிலாடுதுறையில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய புதிதாக உருவாக்கப்பட்ட சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படையினர் பேருந்து நிலையம் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ரோந்து பணியை தொடங்கினர். கல்லூரி மாணவர்கள் மற்றும் பெண்மணிகளிடம் பேசிய காவலர்கள் பெண்களுக்கு எதிரான புகார்களுக்கு 181 என்ற எண்ணையும், பெண் குழந்தைகள் தொடர்பான புகார்களுக்கு 1098 என்ற உதவி எண்ணையும் எந்த நேரத்திலும் பயமின்றி தொடர்பு கொள்ளலாம் என விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கவுண்டன்பட்டி கிராமத்தில் கடந்த ஓராண்டாக முறையான குடிநீர் விநியோகம் இல்லாததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் புதூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழுதான அடிப்பம்புகளை சரி செய்ய கோரி பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாக அவர்கள் அதிருப்தி தெரிவித்தனர். வட்டார வளர்ச்சி அலுவலர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். அரியலூர் மாவட்டம் அருள்மொழி கிராமத்தில் இரவு பகலாக செல்லும் கிராவல்மன் லாரிகளால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக கூறி கிராம மக்கள் லாரிகளை வழிமறித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்ட லாரிகள் செல்வதால் சாலையில் அச்சத்துடன் பயணிப்பதாக தெரிவிக்கும் மக்கள் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று வேதனை தெரிவித்தனர். குவாரிகளை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள சோபனபுரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் முன் கடன் தள்ளுபடி வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை போராட்டத்தை தொடரப்போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதேபோல திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் தமிழ்நாடு தேசிய பசுமை புரட்சி புயல் விவசாய சங்கத்தின் சார்பில் விவசாய கடன் தள்ளுபடியை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மகாராஷ்டிராவைப் போல தமிழக அரசும் முழுமையான கடன் தள்ளுபடி அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை SRM அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயிலும் இப்பள்ளியில் அடிப்படை வசதிகள் இல்லாதது உள்ளிட்ட பல முறைகேடுகள் குறித்து பெற்றோர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர். பள்ளியில் நிலவி வந்த சுகாதார கேடு மற்றும் நிர்வாக குறைபாடுகள் மீது நடவடிக்கை எடுக்காததால் தலைமை ஆசிரியர் ஜீவாவை தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்து முதன்மை கல்வி அலுவலர் ரேணுகா உத்தரவிட்டுள்ளார்.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள கணபதி சுந்தர நாச்சியார்புரம் கிராமத்தில் தனியார் ஆலை ஒன்றிற்காக ஊரின் மையப்பகுதியில் உயரழுத்த மின் கம்பங்கள் அமைப்பதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். குடியிருப்புகளுக்கு அருகிலும் நீர்நிலை ஆக்கிரமிப்பிலும் கம்பங்கள் நடப்படுவதால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். வட்டாட்சியர் மற்றும் டிஎஸ்பி பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மின் கம்பங்கள் அமைக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயின் புகைப்படம் முன் தனது மகளின் திருமணத்தை ரசிகர் ஒருவர் நடத்திய சம்பவம் புதுச்சேரியில் அரங்கேறியுள்ளது. வில்லியனூரைச் சேர்ந்த பிரபு என்பவர் விஜயின் மீது கொண்டிருந்த தீரா அன்பின் காரணமாக அவரது உருவப்படம் முன் தாலி கட்டும் நிகழ்ச்சியை நடத்தியுள்ளார். காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகன் கோவிலில் 22 லட்சம் ரூபாய் உண்டியல் காணிக்கையாக வசூலாகியுள்ளது. கோவிலில் உள்ள 6 உண்டியல்களை திறந்து காணிக்கையை எண்ணியதில் 22,33,172 ரூபாய் பணமும் 16 கிராம் தங்கம் 755 கிராம் வெள்ளி உள்ளிட்ட பொருட்களும் கிடைத்ததாக கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அருகே பட்டப்பகலில் காவலர் வீட்டின் பூட்டை உடைத்து 10 சவரன் தங்க நகை மற்றும் 3000 ரூபாய் ரொக்கம் திருடிய மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஆயுதப்படை காவலராக பணியாற்றி வரும் சக்கரவர்த்தி உடல்நலம் சரியில்லாத மகனை காண மருத்துவமனை சென்றிருந்த நிலையில் மர்ம நபர்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர். சென்னை அம்பத்தூரில் ஒடிசாவில் இருந்து கஞ்சா கடத்தி வந்த வடமாநில இளைஞர் 2 காவல்துறையினர் கைது செய்தனர். அம்பத்தூர் ரயில் நிலைய பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக பையுடன் சுற்றித் திரிந்த 2 பிடித்த காவல்துறையினர் விசாரித்ததில் 2 ஒடிசாவில் இருந்து கஞ்சா கடத்தி வந்து தமிழ்நாட்டில் விற்க முயன்றது தெரியவந்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே பெண்ணிடம் 9 லட்சம் ரூபாய் பணத்தை ஆன்லைன் மூலம் மர்ம நபர்கள் மோசடி செய்து 9 மாதங்களாகியும் நடவடிக்கை இல்லை என புகார் எழுந்துள்ளது. வெங்குப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சந்திரா 20 ஆண்டுகளாக மருத்துவமனையில் ஊழியராக வேலை பார்த்து சேமிப்பு பணம் மற்றும் பணி ஓய்வு பணத்தை வங்கிக் கணக்கில் சேர்த்து வைத்திருந்தார். இந்நிலையில் கடந்த ஆண்டு தீபாவளியின் போது இவரை செல்போனில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் வங்கி மேலாளர் என கூறி OTP எண்ணை பெற்று பணத்தை திருடியுள்ளார். புகார் அளித்து 9 மாதங்களாகியும் நடவடிக்கை இல்லை என கூறப்படும் நிலையில் பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என சந்திரா கோரிக்கை விடுத்துள்ளார். சீக்கிரமா நடவடிக்கை எடுக்க அந்த பணம் இல்லாம பசி பட்டினிமா வாடி கிடக்குது சார். எனக்கு முதலமைச்சர் தான் உதவி செய்யணும். கரூர் தாவேக பிரச்சார கூட்ட நெரிசல் உயிரிழப்பு வழக்கில் சிபிஐ விசாரணை மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. கடந்த ஆண்டு நடந்த சம்பவம் தொடர்பாக பாதுகாப்பு பணியில் இருந்த காவல் ஆய்வாளர் சையத் அலி உள்ளிட்ட 10 காவலர்களுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. இதில் 5 காவலர்கள் தற்போது விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். தேர்தலை ஒட்டி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த விசாரணை தற்போது மீண்டும் தொடங்கியுள்ளது. கூடலூர் அருகே ஒற்றை யானை நடமாட்டத்தால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கூடலூர் அருகே 3வது மைல் பகுதியில் உலவிய யானை வீட்டின் கூரையை சேதப்படுத்தி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொதுமக்கள் நடந்து செல்லும் பாதையில் உலவிய யானையால் மக்கள் அச்சமடைந்து வீடுகளுக்குள்ளேயே தஞ்சமடைந்தனர். அப்போது வீட்டின் கூரையை யானை சேதப்படுத்தி தேயிலை தோட்டத்திற்குள் சென்றது. யானையை கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.